இன்ஸ்டால ட்ரெண்டான கூமாம்பட்டி மாரி எல்நாயக்கன்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் தெய்வச்செயல்புரம் பக்கத்துல எல்நாயக்கன்பட்டி அப்படின்ற கிராமத்துல தான் நம்ம ஃபார்ம் வச்சிருக்கிறோம். வளநாட்டு மலை ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. சரி ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் இருக்கிறது நல்ல பக்கத்துல பில்டிங் இல்லாத அளவுக்கு காலியான இடமா தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஸ்பேஸ்ல என்ன மாரி கேட் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னடா சுத்தமா நெகட்டிவே சொல்லிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. இது வந்து இவ்வளோ நாள் இல்ல. கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகப்போகுது. இவ்வளோ நாள் இல்ல. இப்போ நாள் போக போக இந்த மாரி பிரச்சனைகள் ஒவ்வொன்னா வர வர நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நான் இப்ப என்ன இதுல கேட் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் ஷீட்ட பைப்ல வச்சு வெல்ட் பண்ணி இந்த மாரி நம்ம ஃபார்ம்க்கு கேட்டா போட்டிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு பாதை இருந்துச்சு. இப்ப பாதைய அடைச்சுட்டாங்க. இதனால இங்க வந்து நம்ம கேட் போட்டிருந்தோம். இந்த கேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஸ் இருக்கு இல்லையா? வெல்டு மெர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஏரியால. அந்த வெல்டு மெர்ஸ பைப்ல வெல்டிங் அடிச்சு கேட்டா செஞ்சிருந்தோம். எவ்வளோ காத்தடிச்சாலும் அந்த ஓட்டை ஓட்டையா இருக்கிறதுனால, காத்து உள்ள போறதுனால நமக்கு கேட் எந்த பாதிப்பும் இல்ல. 5 வருஷமா சூப்பரா நிக்குது. இந்த பக்கம் கேட் போட்டோம். உள்ள என்ன இருக்குன்னு ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா தெரியுதே. இத நம்ம மறைப்பா போடணும்னு சொல்லிட்டு தான், இதுக்கு அடுத்து போட்ட கேட் வந்து நம்ம கூலிங் ஷீட் வச்சு போட்டோம். நெறைய இடங்கள்ல கூலிங் ஷீட் வச்சு போட்டா நல்லா மறப்பா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அத வச்சு தான் போட்டோம். இப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காத்து டைரக்ட்டா வந்து இந்த கேட்ல மோதி, மோதி, மோதி நம்ம அது மாரி மூடையும் கொண்டு வருவோம் வண்டியில. அதனால வண்டியில உட்காந்துட்டே கேட்ட தொறக்கச்சுல வேகமா ஓப்பன் ஆகி கேட்டு போய் அந்த பக்கம் முட்டும். இந்த மாரி பிரச்சனைலாம் வரச்சுல கேட்டோடைய வெல்டிங் கட் ஆயிடுச்சு. மெயினா இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் அதாங்க. இந்த மாரி ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க வந்து கேட் போட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வெல்டு மெர்ஸ் வச்சு நீங்க கேட் போடுங்க. இல்ல கூலிங் ஷீட் வச்சு கேட் போட்டிருந்தீங்கன்னா, அது காத்து போறதுக்கு அங்கங்க லைட்டா வெட்டி விட்டுருங்க. இந்த கேட் செய்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8,500 கிட்ட வந்துச்சு. அந்த கேட்டும் அந்த லெவலுக்கு தான் வந்துச்சு. ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. இது பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இத போட்டோம். ஆனா, நம்ம ஏரியாவுக்கு இந்த மாரி கேட் போட்டது செட் ஆகல. காத்து வந்து மோத மோத வெல்டிங் கட் ஆகிட்டே இருக்கு. ஏன் பைப்பு போட்டோம் ஆங்கிள் போடாமன்னா, ஆங்கிள்னா வெயிட் கூடிரும். கேட்டோட ரேட்டும் எங்கேயோ போயிடும். சரி பைப்புங்கச்சுல பரவால்ல ரேட்டு கம்மியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் போட்டோம். போன காத்து காலத்துலயும் லைட்டா கட் ஆச்சு. லைட்டா தான் ஆச்சு. அத வெல்ட் அடிச்சு சமாளிச்சுட்டோம். இந்த காத்து காலத்துல அந்தே கீழ விழுந்து போச்சு. இப்போதைக்கு கம்பி கிம்பி வச்சு கட்டி வச்சிருக்கிறோம். இப்ப அடுத்து வெல்டர புடிக்கணும். அவங்க ஏன்னா சின்ன வேலைக்கு தான் ஆள் கிடைக்க கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லா வேலைன்னா அவங்க வந்துருவாங்க. ஒரு சின்ன வேலைங்கச்சுல, இது அரை மணி நேரத்து வேலை தானே, இத பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரீயா இருக்கச்சுல தான் வருவாங்க. அதனால தான் ரொம்ப டைம் ஆகும். நீங்க புதுசா ஃபார்ம் போட போறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எந்த மாரி கேட் போட்டா இந்த மாரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஷெட்டுல இந்த ஷெட் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஒரு பக்கம் செவுரு கட்டணும். செவுரு கட்டுனா நெறைய செலவாகும்னு சொல்லிட்டு, இந்த தார்ப்பாய் கிட்டத்தட்ட எனக்கு ரூ. 3000க்குள்ள தான் வந்துச்சு. இந்த தார்ப்பாய வச்சு ஒரு பக்கம் செவுருக்கு பதிலா கட்டிட்டோம். இந்த தார்ப்பாய் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த தார்ப்பாய் வாங்கி 2 வருஷம் நெருக்கி ஆகப்போகுது. இக்கல. விஜய் தார்பாலின் தான் வாங்கியிருந்தேன். நல்லா சூப்பரான ஜிஎஸ்எம் அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இந்த தார்ப்பாய்க்கு குறுக்க கயிறு குடுத்துருந்தோம். அதாவது காத்து தூக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கயிறு குடுத்துருந்தோம். இது 1 வருஷம், 1 1/2 வருஷம் தான் வருது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கயிறு நொறுங்கிருது. இந்த வாட்டி தான் நம்ம நைலான்ல கயிறு வாங்கியிருக்கோம். உண்மையிலேயே கயிறு சூப்பரா இருந்துச்சு. இந்த கயிறு வந்து இக்காதுன்னு சொல்லிட்டு யாரு மெயினா சொன்னாங்கன்னா, நம்ம நாய் வளர்ப்பாங்க. வேட்ட நாய் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த கயிற பார்த்துட்டு விரும்பி என்கிட்ட கடை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு போய் அவங்களும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கயிறு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் செவுரு கட்டல அப்டின்னா, சரி இது வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம்னு இந்த ஷெட்டே ஐடியா இல்ல. செவுரு கட்டா தான் வேணுமா, அந்த டைம்ல வந்து சரி எது சிம்பிளா செலவு கம்மியா பண்ணலான்னு சொல்லிட்டு தார்ப்பாய் போட்டோம். தார்ப்பாய் போட்டு எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த நம்ம நாட்டுக்கோழி வந்து மேயறதுக்கு இடம் இருக்கணும். அப்போ ஏன்னா இப்போ சும்மா விட்டோம்னா வெளிய போயிட்டுனா கண்டுபிடிக்க முடியாது. அதனால சுத்தி வலை கட்டி இந்த இடத்துல மேய விடணும். ஆல்ரெடி வலை கட்டி தான் மேய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வலை இத்து போயி கொஞ்சம் 2 வருஷம், 3 வருஷம் தான் வரும் வலை. அதுக்கப்புறம் அது இத்து போயிடும். அது இப்போ புதுசா வலையெல்லாம் வாங்கி நீட்டா கட்டிட்டு, நான் சொன்ன நைலான் கயிற மேலேயும் ஒரு லைன் குடுத்துட்டேன். சென்டர்லயும் ஒரு லைன் குடுத்துட்டேன். நைலான் கயிறு சூப்பரா இருக்கு. அதனால நீங்க ஃபார்ம்ல போட்டீங்கன்னா, எ இத விட நைலான் கயிற விட ரொம்ப பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் இரிகேஷன் ஓஸு. அது இருக்கு இல்லையா? கருப்பு ஓஸு. அத போட்டீங்கன்னா இன்னும் எவ்வளோ வெயில்னாலும் அது இத்து போகாது. சூப்பரா இருக்கும். எங்கேயாவது வேஸ்ட்டா கிடந்துச்சுன்னா, கண்டிப்பா ட்ரிப் இரிகேஷன் ஓஸு கயிற விட சூப்பரா பெஸ்ட்டா இருக்கும். எனக்கு அது கிடைக்கல. அதனால இத போட்டேன். அப்புறம் பேனல் ஷீட்டும் நல்லா சூப்பரா இருக்குங்க. காத்து தூக்காம இருக்கிறதுக்கு மெயினான காரணம், ஓரத்த ஃபுல்லா மடிச்சு அடிச்சுட்டோம். காத்து உள்ள போகல, ஷீட்டும் தூக்கல. ஜம்முன்னு இருக்கு. கடைசியா கேட்டுக்கு வந்து கல்லெல்லாம் வச்சு அடை கட்டி, நல்லா கம்பி வச்சு கட்டி, நல்லா இருக்கிற கேட்ட மட்டும் யூஸ் பண்ணிட்டு, நல்லா இல்லாத கேட்ட இப்போதைக்கு அடைச்சு வச்சாச்சு. அ ஓரளவுக்கு சுமாரா தான் அடைச்சிருக்கு.
சரி, நீங்க ஃபார்ம் புதுசா போட்டீங்கன்னா, கேட் விஷயத்துல இத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, எப்படி இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, நல்ல தொழில் இப்பதான் அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. டக்குன்னு கேட்டு போயிடுச்சுன்னா, அதுக்கு இப்போ வெல்ற தேடணும். இல்ல கேட்டு உடைஞ்சு கிடஞ்சு போயிட்டுனா, அதுக்கு புதுசா மாத்தணும்னா எங்கேயோ அமௌண்ட் போயிடும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் அ எப்பவுமே கோழி பண்ண வைங்க, ஜெயிச்சிரலாம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்கு இந்த மாரி சில முன்னேற்பாடுகளா ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா, கேட் எது போடலாம், ஷீட் போட்டா எப்படி போடணும், இந்த மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல எதிர்பாராத செலவுகள் நீங்க தவிர்த்துக்கலாம். என் பெர்சனல் ஒப்பீனியன் நான் ஓலையில ஷெட் போட்டு பார்த்துட்டு வச்சிருக்கேன். அதுபோக ஆஸ்பெட்டாஸ்ல வச்சிருக்கேன். ஷீட்டு பேனல் ஷீட்டும் போட்டுட்டேன். அ ஓலையில என்ன பிரச்சனைனா, எலி கடிக்கி அந்த மாரி பிரச்சனை இருக்கு. நீங்க ஓலை போட்டு அதுக்கப்புறம் தார்ப்பாய் மேல போட்டுக்கலாம். எலியும், அணிலும் கடிக்கி ஓலைய கொஞ்சம் இத்து போகுது. 3 வருஷம் தான் வருது. ஆஸ்பெட்டாஸ்ல எனக்கு வெயில் டைம்ல வெக்கையா இருக்கு. இந்த பிரச்சனை. ஷீட் வந்து நான் போட தெரியாம போட்டதுனால, ஷீட்ட வந்து நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துக்கங்க.